Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் வச்சு ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பன்னீர் நம்ம துருவி வச்சுருக்கேன். இந்த கேரட் சீவரில் வச்சு நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு முதல்ல நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிக்கணும், கெட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கிட்டோம். கெட்டியே இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் நிறைய நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு பன்னீர் கொடுத்து பழக்கிக்கோங்க. சிலவங்க குழந்தைங்களுக்கு பன்னீர்லாம் கொடுத்தா அலர்ஜி ஆயிரும், பிள்ளைங்களுக்கு சேராது, செமிக்காது, அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. காலையிலேயே கொடுத்து பழகிருங்க. அப்புறமா ஈவினிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது காலையில் ஒரு 11 மணி 12 மணி அந்த டைமில் கொடுத்திங்கன்னா ஓடி ஆடி விளையாடும்போது அவங்களுக்கு நல்லா செமிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம சாயந்தரம் கொடுத்து பழக்கிக்கலாம். பன்னீரில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் எதுக்காகனா, நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற வத்தல் தூள் அதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பெப்பர் மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இப்போ பார்த்திங்கன்னா பன்னீரும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து நமக்கு சூப்பராக ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதை குட்டி பால் மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கலக்கி வச்சுருக்கிற அரிசி மாவில் லைட்டாக முக்கிட்டு பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸில் முக்கிக்கலாம். முக்கி எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணி இதில் பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸ் சுற்றி முக்கிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸ் வேண்டான்னா இதை மட்டுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி இந்த மாதிரி எடுத்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, வேகட்டும். வேகட்டும். வெந்தோடனே மாற்றி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். மாற்றி போட்டிருக்கேன், கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் போல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்மில் வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். குழந்தைங்களுக்கு இது நல்ல ஈவினிங் போல் இல்லை மார்னிங் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. இப்போ காலையில் சில குழந்தைங்க எப்போ இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி மார்னிங் செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக. அதனால் நம்ம இது என்னென்னா கருகிடக்கூடாது. அதனால் லைட்டாக சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ நீங்கள் அரிசி மாவில் முக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க சும்மா சாதா பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸில் மட்டும் முக்கி எண்ணெயில் போட்டுக்கோங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், கோதுமை மாவு எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸ் கூட
முக்கி போட்டுக்கலாம். இல்லை இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு பன்னீர் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் இருக்கனால உருளைக்கிழங்குமே குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அதனால் வந்து நம்ம ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து குழந்தைங்களும் அந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஓகே வீவர்ஸ், இன்னும் அழகான ஒரு டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.